கட்டி காத்த என் சென்ற காலவாச இடிஞ்சு போய் கிடக்கிறா. நான் வந்து அதே மேடையா வேலை பண்ணேன். அதே ஊர் தானே, அதே முனைய ஊர் தானே. உட்கார்ந்த காலெல்லாம் உள்ளூரா வெளியூரா? உள்ளூரா. எப்ப தீட்டு போயிடுச்சு? நீ போட்ட ஆட்டை எதுல போய் முடிஞ்சு? எனக்கு இந்த நிலைமைனா ராசவாட்டின் நிலைமை யோசிச்சுப்பாரு. வேலை போட்டு இங்க வருவியா, இல்ல பழமதுக்குள்ள போவியா, திருச்செந்தூர் போவியா, பசு கிடைக்கு அவ்வளவுதான். நானும் என்னத்த சொல்ல, அடுத்த வருஷம் நம்மளே வரும்போது 2 லாரியில ஆளை கூப்பிட்டு வரும். தலைக்கு 100 ரூபாய் ஒரு கோட்டும் பிரியாணி வாங்கி கொடுத்து அதை சில பேர் தண்ணியை போட்டு மசையை தட்டு எச்சித்து போக கூட இடம் இல்லாம கூட்ட இருந்துச்சு. வேகனை வேணா ஒண்ணுக்கு இருக்கலாம். அவ்வளவுதான். பொம்பளையாலாம் பாதி இருக்காங்க. அதுக்குள்ளே சாணி கூட போயிருக்கலாம். சாணி ஒழிக்க போயிருக்கலாம். அதிர்ச்சி மைசெட்டு எப்பனே கலந்துவேன். காட்டி போய் எங்கனையாவது காது ஊத்து வீட்டில் போய் பொழைச்சிக்க. என்ன இங்க வரேன்? ஐயா இதை பார்க்க வாடா 350 கிலோமீட்டர் வந்தீங்க. என்னடா சால்னா பாக்கெட்டை கட்டி போடுறது மாதிரி ஏன்னா இந்த தண்ணி கிடக்கு. அது வளர்க்குறாங்கள. ஐயா ஐயா பக்கத்துல இருக்க பாடி கொடுத்த அந்த டோல்கேட் கம்பியை தூக்கி விடுப்பான். இதை தூக்கி விடுவாரு. ஆனா அந்த சட்டையும் வேட்டியும் கொண்டாட்டி ஊற வச்சாலும் துவைக்க முடியாதா? 7 வருஷம் ஆகும். எதுல வச்சேன்? நன்றி நன்றி. அப்படியே வாங்க. அடிக்க போனா என்னைய பார்க்கும்போது எப்படி தெரியுது ப்ரோ? கறிக்கடை ஆடு குடிக்கிற மாதிரி தெரியுதா? பெருங்கொண்ட கோடீஸ்வரன் மயனா. என்ன மஸ்துக்கு நாடகம் வர? நன்றி. கோடீஸ்வரன் வீட்டில் கொண்டு என்ன நான் வராட்டா நீ 1 ரூபா வாங்க முடியாது. ஊர் எல்லையிலேயே பிறை திண்டு போவாங்க. மயில் மயனி நம்பிராஜே இந்த எங்க அப்பா தலையில இடிய விழுத்து அடிச்சாரு. ஒளிப்பாயில சொல்லலாம் கேட்காது. நம்பிராஜே எங்க அப்பா
ஒரு பெட்டிக்காரன் அவன் வாங்கிட்டு இப்ப கழுவு போட போறேன். நான் என்ன சொல்றேன், நீ என்ன சொல்றேன்? அண்ணே, நான் முடிராஜன் தானே சொன்னேன். உன் காலம் அப்படி கொடுத்துருக்கு. எங்க அம்மா பேரு சொன்னா தானே தெரியும். சொல்றா. அதே எங்க அம்மா பேரு அதே சொல்றா. நங்கி மோகினி. அப்பனா அம்மா சுடுகாட்டுல தான் இருக்கும். இல்ல, கரூர் பஞ்சாயத்து விளக்கமா இருக்கு. மோகினி பேர் வச்சுக்க. அது அவங்க மாத்தா பேர் வச்சிருக்காங்கடா, பேசாம. சரிடா. எங்க அம்மா மாதிரி எந்த பொம்பளையும் உலகத்துல இருக்க முடியாது. என்ன அம்மா அம்புட்டு அழகானே. 7 பிள்ளைய பத்துச்சு. அதுக்கு எங்க அப்பா எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பாரு. எங்க அப்பா வண்டி போட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காரு. வண்டி ஓட்டு என்ன பண்ணாரு, நாத்தா பண்ணாரு, மயில் மேனே 7 பிள்ளை விட்டார். ரொம்ப ஹார்டு ஒர்க்குனே. 8வது பிள்ளைக்கு அம்மாட்ட போய் வண்டி ஓட்டார். வண்டி ஓட்ட முடியலன்னு அம்மாரு காலில் வந்து இன்னொரு பிள்ளைக்கு ரெடி பண்ணணும்னு சொன்னாரு. அம்மா சொன்னிச்சு, கருப்ப பையில இதுக்கு மேல இடம் இல்லை, வேணும்னா கரூர் ஜவுளி கடை கட்ட பயிர் இருக்கு, அதில் தான் பண்ணிட்டு போனாங்க. அப்பா அதையும் விட 1 மணிக்கு எடுத்து போய் சேரதான் பார்த்துருக்கேன். கட்ட பையில எங்க அப்பா செய்யாத இதே கிடையாது. கட்ட பையிலே மத்த அப்பா மாதிரி எங்க அப்பா கிடையாது. கட்ட பை தூக்கிட்டே தெரியாது இல்லை. அவன் வேறனே, அவன் இல்லாட்ட நீ கொஞ்ச நேரம் வாசிக்கிறியா? நீ போய் தனியா இருக்குள்ள போய் வாசி. அவருக்கு ஒரு கட்ட பை கொடுத்துருவோம். இன்னைக்கு எல்லாரும் இங்க கவனிங்க, பெண்கள் குறைந்து விட்டார்கள். ஏன் தமிழ்நாட்டுல பெண்கள் குறைஞ்சு தெரியுமா? இன்னைக்கு ஆம்பளைகளுக்கு பொண்ணு கிடைக்கல. ஏன்? கள்ளிப்பாலை கொடுத்த தமிழகம் இன்னைக்கு தெரிஞ்சிருக்கு. பாரதிராஜா படத்துல சொல்லுவார் தெரியுமா? கள்ளிப்பாலை கொடுத்து பெண் குழந்தை வந்தா கொள்ளுவாங்களாம். தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. ஆனால் பெண் குழந்தை தான் உண்மையிலேயே பிறந்தா நம்ம சந்தோஷப்படலாம். அதுக்குதான் நம்ம முடியாம படுத்தாலும் உடம்பு செல்லாம படுத்தாலும் அப்பாவும் அம்மாவும் பார்க்கிற ஒரே ஜீவனா பெண் குழந்தை தான். ஆம்பளை பையன் அப்படி கிடையாது. தண்ணியை மோதிட்டு வந்து வச்சிருந்தாலும் எத்துவேன், உனக்கு என்னடா தண்ணி. இன்னைக்கு ஆம்பளைகளுக்கு பொண்ணு கிடைக்கல. 45 வயசு 38 வயசுல பூரா மசூர்லாம் உதுந்து போய் கடையா திறேன். ஊரா வண்டி எடுத்துட்டாங்க. நம்ம ஊர்ல எதுவும் செகநாட்டில் கிடைக்குமா? 2 வெள்ள தாய் 3 வெள்ள தாயா இருந்தாலும் பரவாயில்ல, பாலுக்கு கொடுக்குறேன், சொத்தை எழுதி வைக்கிறேன் அப்படின்னு ஒருத்தண்ட போய் அழுதுருக்கேன். ஒரு ஆள் 4 வெள்ள தாய் இருந்தா சொல்லுங்க. அவன் இவன் காலை பிடிச்சி அழுதுருக்கேன். 12 வெள்ள தாயா இருந்தான்னு சொல்லி நான் ஏத்துக்கிறேன். இந்த நாளத்தை கட்டி. ஆனா எனக்கு இன்னும் ஒரு கவலையும் கிடைக்கல. என்ன சொல்ல? நீ மாட்டி போறியா? நீ என்ன சொல்ல வரீங்க? இல்லண்ணே, ஆளு கூட்ட அழகா இருக்கிய. உனக்கு யாருமே பொண்ணு கொடுக்க சொன்னது? கத்தால வளர்ந்து கொடுக்காம விட்டேன். இந்த கரிய பண்ணாங்க. உங்க இதுல எதுவும் ஜெகநாட்டில் ஓடாத காத்து அடி கிரைண்டர் எதுவும் கிடக்காம வீட்டுல வசனம் மறந்து வச்சுனா கேளு. இல்லடா. சரி, எங்க சித்தி ஒண்ணு இருக்கு. எங்க சித்தப்பா மஞ்சூர்ல மாடு முடி செத்து போயிட்டாரு. இருந்தாலும் எங்க சித்திய உங்களுக்கு எப்படின்னா, வாப்பா நல்ல வயலா இருக்கேன். சித்திக்கு ரோடு ஓட நினைச்சியடா. வாடா என் தங்கம், உடம்பே சரியில்லையடா. உங்க சித்தி ஆள் எப்படி இருப்பாங்க தம்பி? கட்டலாமின்னு எப்படி பார்ப்பா? உன் சித்தியை நான் கட்டிக்கிறேன், அவன் வீட்டு பக்கம் நீ வராதான். உனக்கு நான் டெய்லி 2 சிப்பு அரிசி போடணும். சித்தப்பா, உங்க சித்திய பார்த்தவனே எனக்கு இது வருமா? பார்த்தோன்னே லவ் ஸ்டார்ட் ஆயிடும். சித்திய புரிஞ்சுக்கோப்பா. இருந்தாலும் எங்க சித்திக்கு வாழ்க்கை கொடுக்குற உங்க மனசு. ரொம்ப நடிக்காத, அதே சம்பளம் தானே. சித்திய காணாமறேன். இந்த ஊருக்கு நான் வந்த நேரம் எனக்கு கல்யாணம் ஆக போகுது. அந்த கருப்பே அந்த மாரியாத்தா ஆத்தா உனக்கு 1000 பாடல் இருக்கத்தான் 940 பாடல் இருக்கிறேன். ஏன் பொம்பளையால கூட சிரிக்கிறீங்க? சித்தப்பா எங்க சித்தி வந்திருக்காங்க. சித்தப்பா சித்தியை கூட்டு வரையா இல்லை போனா இருக்கு கொண்டு வரையா? இல்ல, சித்தியே வந்திருக்காங்க. அதே செல்ல மயனே. சித்தப்பா இந்த காலை என்னையே பார்த்துருக்கேனா? என் சீட்டுக்கு முன்னாடி பின்னாடி சீட்டுல ஏற்ற கால் மாதிரியே இருக்காடா. சொப்பட சித்தப்பா கொண்டு
சித்தப்பா சித்தப்பாவா? இல்ல இல்ல சித்தப்பா சித்தப்பா. ஆ, உங்க சித்தி வாயால என்னை ஒரு தடவை என்னங்கன்னு சொல்ல சொல்லு, அதோட நான் சீவ சமாதி அடைஞ்சிடுறேன். சரிங்கப்பா. கூப்பிட சொல்லுப்பா அந்த அழகு டாலி. அண்ணாங்க. ஏய், ஏய், இது மாத்திரை இருக்கா? டீப் மாத்திரை இல்லைடா, ப்ரெஷர் மாத்திரை. ஒரு மாதிரி படபடமா வருதுடா. இந்த மாதிரி தொண்டையை எந்த பொங்கலையும் பார்க்கலையாடா? ஆத்துக்காரர் சொல்லுங்க. ஆத்துக்காரர் ஆத்துக்காரர் அப்புறமேல இவருடைய அக்கா அதே அவர் ரோசம் படிச்சிருக்கு. ராதாவின் பார்வை ராணி பக்கம் கை எடுத்து பக்கம் கண்மாலை வரி தெரியாத விடுமுண்டை. சித்தப்பா இந்த சித்தி நல்லா பாடுறாங்களா? கண்ணல பாழ ஒத்த வந்த கண்ணம்மா கண்ணம்மா இவ்வளவு காணாம வருது. குதில பால ஊத்த போல பொண்ணு ஒத்து கூலி முத்து எடுத்து கோர்த்து வச்சு பல்வரச பார்த்தா ஒண்ணு சுதியேறுது. பார்த்தா உன குதியேறுது. அடியாத்தா சொல்லி முடிச்சுட்டாங்களே. சித்தப்பா இருப்பா 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 இருப்பா. சித்தப்பா 108 போனாடி. ஏன்டா எழுத்தா டிஃபன் பார்த்து வாங்கிட்டு வரேன், அதை போட்டு கொண்டு கையில பிடிக்க அதை சுட்டு போகணும். சித்தப்பா இருப்பா. அடே சித்தப்பா செல்லு துஞ்சு வசனம் நல்லப்பா. எடுப்பா கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் அழுதுக்கிறவா. உங்களை கட்டுறதை நினைச்சுக்க சித்தப்பா அழுகிறாரு. இல்லப்பா கடைசி அழுக. எனக்கு கேட்கறதுக்கு என்ன அழுகு? அடே அடே அகண்ட மடம் உண்ட. ஓ பரதநாட்டிய கிளாஸ் வேற போவாங்களா? அடே அடே இந்த நாடகம் பார்க்குற ஆம்பளைக்கு இந்த 20 நாளைக்கு கொண்டாட்டி நினைப்பே வராதா? குடிய கருத்து புட்டியடா கரூர் பக்கம் கொண்டு வந்து இல்லை. அதே சித்தப்பா என்னடா கரூர் டயர் கடையில் வேலை பார்த்தா உங்களை மாதிரி இருக்காது. அடே அக்கா 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 அம்மாஜிக்கு சோறு வைக்கிற மாதிரி ஆக்கி விட்டாங்களே. அருள் அருள் ஒரு 250 ரூபா கொடுத்து வச்சுக்கிற நல்லா இருப்பா. என்னையால அந்த வண்டியை வைக்க முடியாது. காயம் நாளை கல்வி போய் இறங்கிக்கலாம். நீ மயனா இல்ல மாயனா? உங்களை நினைச்சு சித்தப்பா கல்யாணத்தை எங்க சித்தப்பா வச்சுக்கலாம். சுடுகாட்டை போய் சுத்தம் பண்ண ஆயிரம் இருந்தால் இன்னைக்கு ஆம்பளைகளுக்கு பொம்பளை கிடைக்கல. உன்னை நான் ஏத்துக்கிறேன். ஏத்தா நான் ஏத்துக்கலையே. நான் ஏத்துக்கலையே. உங்களுக்கு என்னைய உங்களையா பிடிக்கலையா? எங்கள் சித்தி நடிப்பை பாராட்டி முனையனூர் டிரைவர்கள் சார்பாக 100 ரூபாய் அன்பளிப்பு. அதுக்கு ஏன் ஒப்போசிட்டே சொல்றேன்? எங்க சித்தி வாழ்க்கை கிடைக்க போது அதுக்காண்டி ஆனந்த கண்ணீர் சித்தப்பா. போய் அங்க போய் மண்டி ஓட்ட ஆளுப்பா. திருப்பி கொண்டு போய் இந்த 100 ரூபாய் அவனே கொடுத்து வந்துரு. ஏன் சித்தி? இது எனக்கு காணாது. ஏண்டா? டிரைவர்கள் உட்காந்துட்டு எவ்வளவு நேரம் ஓட்டுறாங்க. உன் முகரைக்கு போதும் செருப்பு அடிச்சுக்கணும். நன்றி சொல்லு. ஆமா போனவனுக்கு என்ன சொல்லிட மாட்டேன். நானே மயன் சொல்றேன்னு சொல்லி இந்த குரங்கு பையன் இந்த கிளி இருக்கு கிளி மாதிரி இருக்க போல உன்னை கெட்டிக்கிறேன். ஊர் உலகத்துக்காக ஏதோ தேடி நம்மளுக்கு ஒரு துணை வேணும்னு சொல்லி ஏன் சீக்கா ஒன் கொஸ்டின். ஏழை நீங்க என்ன புலம்பிக்கிட்டு இருக்கீங்க? வாங்க மேடம், நீங்க சொன்ன வார்த்தையில எனக்கு கம்மக்கூட்டுல சுருக்குன்னு குத்துன மாதிரி ஒரு வார்த்தை டைலாக் பேசுனீங்க. இதுல யாரு கிளி யாரு குரங்கு? இது கூட தெரியாம தெரியல. நான் உன்னை கட்டிக்கிட்டு என்ன செய்ய? நான் பச்சையா இருந்திருந்தா நான் பச்சை கிளி. இதோ கருப்பாக இருந்ததுனால நான் கிளியாக இல்லை. நான் தான் கிளி, நீ தான் அந்த குரங்கு பையன். தம்பி மினரல் வாட்டர் தண்ணி கேன் இருக்காத ஊத்தி அதை எரிச்சிரு. மொத்த குடும்பத்தில் ஆய் வச்சு கொண்டே வரணும். சித்தி நீங்க எனக்கு அப்பக்கப்ப இங்கிலீஷ் புத்தகம் கொடுப்பீங்கல்ல, அது மாதிரி எங்க சித்தப்பாவுக்கு இங்கிலீஷ் புத்தகம் கொடுத்து கரெக்ட் பண்ணுங்க சித்தி. இங்கிலீஷ் அதுல உதட்டோட ஒரு நிமிஷம் இருங்க.
சித்தி நான் அப்படி நினைக்கிறேன். வாங்க சித்தி. சித்தி வாங்க. என் பையன் சொன்னதை நான் செஞ்சு அவனும் செய்ய மாட்டேன். சித்தி நீ எதுக்கு பிடிச்சிருக்கிற? என் வாழ்க்கை ஓச்சு நினைச்சு சிரிக்கிறியா இல்ல இதோட நாசமா போட்டு நினைச்சு? என்னோட கருவு செவலி கிடையாது பொம்மை மாதிரி. டேய், தம்பி உன்னை கட்டுனா எனக்கு இந்த நிலைமைன்னு சொல்லிட்டு போனேன். அடே கொண்டாடா மயிலுமே. ஒட்டை லூப் மாட்டுற மாதிரி ராசாவே விரைக்குமா? எழுத்த மாத்திரை ஓட்டுவான். எனக்கு இன்னொரு தாரம் இருக்கா. ராணி செத்த வந்து புனி எனக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு 100 ரூபாய் அன்பளிப்பு வழங்கிய பெரியவர் அத்தனை பேருக்கும் நன்றி. நன்றியான வணக்கம். ராணி தான் வருவாளா? நானே எதுக்குத்தான் ராணி நகதனா தினனா நகதனா யார் அவ? கையெடுங்க முதல்ல. யார் அவ? கையை விடா. கையை விட சொல்ல. கையை எடுங்கன்னு சொன்னேன். யார் அவ? நான் இருக்கும்போது 100 தேவையா உங்களுக்கு? என்ன நினைச்சிருக்கீங்க? நீ இது எனக்கு படபடந்தே இருக்கு. இது சொல்ல வருது வசனத்தை பேச கூட அலைஞ்சு விடுவேன். படபட விஜய் டிவி எபிசோடு மாதிரி வந்து விடுவேன். தானே நான் உன்னை பார்த்து ஆசைப்பட்டது உன் பழைய கேள்வி. என்னது? உங்க வீடு நீ எனக்கு இளைய தாரம், அதனால நீ இளைய வடியா. இவதான் உங்க அக்கா சிலிண்டர் தேவையா. நான் கூட எங்காவது நம்மளை காட்டி அழகானவளை கட்டிட்டு வந்து பாருங்க. இருந்து இருந்து பொம்பளை பாருங்க. அது இதாட்டம். யாரை பத்தி என்ன வார்த்தை கேட்கிறேன்? ஏன் நீ எடுவடை சொல்லி சுடுகாடுல இருந்து வெந்து வேகாம வந்து விடுத்துறீங்க. நீ என்ன பத்தி அப்படி ஒரு மாப்பிள்ளை கேட்கிறான் உனக்கு? அவன் மூஞ்சி மோனாடு ஏமா அந்த கீரை 2 கீரை போட்டு நெரிச்சு விட்டிய. அது இருக்கிறதானே நீங்க அவ பின்னாலே போய்கிட்டு இருக்கீங்க. சரி விடு. ஓ மூஞ்சியை போய் கண்ணாடியில பாரு. ஓ மூஞ்ச போய் கண்ணாடி பண்ணி எடுவடை வச்சிருக்கே. ஐயா, அப்பா. ஓ மானத்தை வாங்கி எடுத்துறீங்க. அந்த பசரை மாத்துத்தான் நல்லவன் மாதிரி இருக்கு. சித்தப்பா எங்க சித்தி குவாக்குவாங்க வாந்தி எடுத்தாங்க சித்தப்பா. ஏன் புரோட்டா ஒத்துக்கல போக மாட்டேன். அது ஒண்ணுதான் குறைச்சேன். இங்க வா ராணி. அதுக்குள்ள மதம் மாறி இதெல்லாம் மொட்டை பாப்பாடி பாருங்க. இப்ப அது மண்டையை பாருங்க. ரொம்பவே ஆளுங்களா நல்லா பாருங்க. நீ மண்டை முடிஞ்சு பாப்பியா? இப்படி ஒரு பொம்பளை பஸ்ல ஏறிச்சுன்னா கண்டென்ட் நிலைமை யோசிச்சு பாரு. இதான் அப்படி உட்கார்ந்து அங்க எதுக்கு கட்டிட்டு வந்திருக்கா? அதே சிறுகி உனக்கெல்லாம் புரிஞ்சு கிடைக்கல. போய் பணமும் தரணும். போய் எதி மானே எவ்வளவு ஆசை அதுல கண்ணாடி கடுக்கு புள்ளனாலும். சித்தி கல்லனாலும் கடுக்கு புள்ளனாலும் புருஷன்டா புருஷன். சண்டை வேணாம். சண்டை வேணும். கேளுங்க. நீங்க அனாவசியமா இந்த தலையிடாதீங்க. இவளை வச்சு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தலையை விட்ட தலையை. மானங்களை நீ போய் நானும் ஓடி உடைய பத்தி எனக்கு அல்ல சுடிதார் போட்டுட்டேன். என்ன அவ்வளவு மாதிரி வீண் பண்ணிட்டு இப்படி ஒரு லூசு போய் குடும்பத்தை எண்ணி பார்க்கல. சித்தி கோபப்படாதீங்க. அப்புறம் நீங்க மாமா போயிட்டு என்னையில இருந்து நான் டைவர்ஸ் நீ கிளம்பாட்டுக்கு போ.
தங்கச்சி நீ வந்து கையை விடுறியா? தங்கச்சியோட ஒழுக்கமா இருக்கணும், மானத்தை விட்டுறாரு. தங்கச்சி ஏய் வள்ளி, நீ வர்றதுக்குள்ள பஸ் வந்துடும். மலரு தீவிர கூட்டம்